வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நைட்டே பாத்திரமெல்லாம் கழுவி அடுப்பெல்லாம் நல்லா தொடச்சி சூப்பராக க்ளீன் பண்ணி கிச்சனை ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. காலையில் நேரமாக சமையல் முடிச்சுட்டு ஃபிசியோதெரப்பி போக வேண்டியிருந்ததுனால நைட்டே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணி தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்கேன். சப்பாத்தி செய்கிறதுக்காக கோதுமை மாவை எடுத்துருக்குறேங்க. சாப்பாட்டுக்கு உல வச்சாச்சு, அரிசியை ஊற போட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் தோல் உரிச்சுக்கலாம். சப்பாத்திக்கு இந்த உருளைக்கிழங்கு கறி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். இதுக்கு தேங்காய்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இந்த கிரேவி வீட்டில் செய்து கொடுத்தப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாங்க. எல்லாருக்குமே ரொம்ப உருளைக்கிழங்க குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டோம் அப்படின்னா நல்ல பூ மாதிரி வெந்துடுங்க. உருளைக்கிழங்கு வெந்துட்டு தோல் உரிக்கிறதுக்காக தட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கறி செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா அந்த பக்கம் அடுப்பில் அரிசி உலை கொதிச்சிடுச்சு. ஊற வச்ச அரிசியை சேர்த்தாச்சு. சாப்பாடு நான் வடிக்கிறதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சுட்டு செய்யும்போது இன்னுமே சாப்பாடு பூ மாதிரி இருந்துச்சுங்க. அதனால் நான் ஊற வச்சுட்டு தான் எப்போவுமே சாப்பாடு வடிக்கிற பழக்கம். அதே சமயத்தில் சாப்பாடு வடிக்கிற சாப்பாட்லேயும் நாங்கள் உப்பு சேர்த்து தான் சாப்பாடு வடிக்கிறது வழக்கங்க. காலையிலே படப்படன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு தான் திடீர்னு ஒரு 10 நாளாக கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதாவது வலது கால் மட்டும் இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ரொம்ப பெயினாக இருந்ததுங்க. அது இன்றைக்கி ரொம்ப பெயின் தாங்க முடியல. ஃபிசியோதெரப்பி போகிறதுக்காக காலையிலே வேகமாக சமையலை முடித்து வச்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம வர லேட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு கூட வச்சு சாப்பிட்டுப்பாங்க. ஈவினிங் டைமில் நம்ம வர்றதுக்கு லேட் ஆகும்போது அவங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது பசியோடு வருவாங்க. அதனால் நான் சாயங்காலத்துக்கு சேர்த்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு 3 விசில் விட்டு தட்டில் எடுத்து கொட்டியாச்சு, ஆறட்டுங்க. பொடியாக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி, பழுத்த தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் இப்படி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, 100 கிராம் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கான மசாலா. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர்லேயே இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், அதுவும் தனி மல்லித்தூள் தான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 2 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தயிரோட அளவு 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 100 கிராம் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. மீதி மசாலா கரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எப்போவுமே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி குருமா பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி தயிரில் இந்த மசாலாலாம் ரெடி பண்ணி இந்த உருளைக்கிழங்கு கறி சப்பாத்திக்கு பண்ண போகிறோம். சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சுங்க. நம்ம தயிர் எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாவை கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் கரைச்சி விட்டுக்கலாம். என்ன அப்படின்னா 45 வயசுக்கு மேலே ஆகும்போது நிறைய உடம்பு பிரச்சனை திடீர்னு வருங்க. ஆல்ரெடி எனக்கு ஸ்பைனலில் வலி இருந்துச்சு. நான் ட்ரீட்மெண்ட் போயும் எனக்கு கேட்காதனால ஃபிசியோதெரப்பி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. அங்கே நான் போக ஆரம்பித்தேன். எனக்கு நல்ல இப்போ பெயின் ஸ்பைனலில் உள்ள பெயின் சுத்தமாக கிடையாது. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு 10 நாளாக வலது கால் வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ மசாலா கரைச்சி வச்சாச்சு. நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விடுறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு ஆறிடும். அதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சுக்கலாங்க. இப்போ அதே குக்கரில், அதாவது உருளைக்கிழங்கு வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கரில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த கறியை பொறுத்த வரைக்கும் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்தா தான் அந்த பச்சை வாசனை போக நல்லா வெந்து சூப்பராக இருக்குங்க. வெங்காயம் மீடியம் சைஸில் 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். பச்சை மிளகா 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போது ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து தான் உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு அளவாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே உப்பு நம்ம கம்மியாக சேர்த்துட்டு பத்தலைன்னா 2 சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே ஜாஸ்தியாக சேர்த்துட்டு அது வீணாக போயிடக்கூடாது. இப்போ தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசியாக வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அந்த மசாலாலாம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம எடுத்து பக்கத்தில் வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விடும்போது அந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா மசிஞ்சு வெந்து வரும். தக்காளி பாருங்கள் நல்லா மசியாக வெந்துடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம்.
நான் எப்போவுமே சேர்க்குறது ஹோம்மேட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். அதாவது 100 கிராம் இஞ்சினா 100 கிராம் பூண்டு சேர்த்து தான் நான் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. இப்போ கரைச்சி நம்ம தயிரில் மசாலா கரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் நம்ம சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பச்சை வாசம் போக நல்லா கலந்து விடணும். கூடவே அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா பச்சை வாசம் போக நல்லா கொதிக்கணும். எடுத்த உடனே உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. இதோட ரா ஸ்மெல் நல்லா போகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. ஹை ஃப்ளேம்லேயும் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயும் வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு நம்ம அதுக்குள்ளே உருளைக்கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறோம். அதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக பத்தலை அப்படின்னா உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு ஸ்பைனலில் உள்ள பெயின் வந்து எனக்கு ஃபிசியோதெரப்பி போய் தான் சரியாச்சு. இப்போ திடீர்னு ஒரு 10-15 நாளாக வலது கால் வந்து அப்படியே இடுப்புலேருந்து கால் வரைக்கும் பயங்கரமான ஒரு பெயினுங்க. என்ன செஞ்சாலும் சரியாகலை. நானும் டாக்டர்கிட்ட போய் பார்த்து எனக்கு டேப்லெட் போட்டும் சரியாகலை. சரி, ஓகே, பிசியோதெரப்பி போயிடலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி பிசியோதெரப்பியில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளம்பிட்டுருக்கிறேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போகணும். நான் வந்து பாலக்காட்டில் உள்ள பிசியோதெரப்பி சென்டருக்கு தான் நான் போகிறதுனால நான் இருக்கிற இடத்துலேருந்து எப்படியும் 2 ஹவர்ஸ் ஆகும். அதனால் நான் 3 மணி போல் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு சமையலெல்லாம் முடித்து எனக்கும் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படி தாங்க கிளம்புனேன். இப்போ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த கறி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சமாக மல்லித்தழையை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. எப்போவுமே நம்ம மல்லித்தழை சேர்த்துட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணாமல் ஒரு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணோம் அப்படின்னா கிரேவி வந்து கெட்டு போகாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம காலையில் செய்து வச்சுட்டு நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் சாயங்காலம் வரைக்கும் கிரேவி கெட்டு போகாமல் இருக்கணும்னா எப்போவுமே மல்லித்தழை சேர்த்துட்டு ஒரு கொதி விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க. சூப்பரான ஆலு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதாவது உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன சமையல்னா கேரட்டு பீன்ஸ் பொரியல் பண்ணியிருக்கிறேன். பீர்க்கங்காய் பருப்பு சாம்பார் வச்சுருக்காங்க. அது எனக்கு, நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதில்ல, அதனால் எனக்கு வச்சுருக்கிறேன். இது வந்து தக்காளி சட்னிங்க. நான் பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் போட்டு எக் ரைஸ் பண்ணினேங்க. அதாவது பொரியல் வச்சுட்டு, பொரியல் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அந்த குழந்தைங்களுக்காக இந்த மாதிரி ஒரு ரைஸ் பண்ணி கொடுங்க. அதோட ஷார்ட்ஸ் வந்து நான் குக் வித் அம்மா சேனலில் போட்டிருக்கிறேன். நம்மளோட ஆலு கிரேவி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே. மீனும் வாங்கிட்டு வந்திருக்கிறேங்க. மீன் குழம்பு செய்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நைட்டுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ காலையில் என் பொண்ணுக்கு வந்து ஃபேவரட் ஃபுட்டுன்னா அது தோசை தாங்க. தோசைக்கு நீங்கள் என்ன கிரேவி வச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் தோசையை மட்டும் மாற்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு டைப்பு. இது பையனுக்கு சப்பாத்தியும் நம்ம செய்து வச்ச பொட்டேட்டோ கறியும் தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். சூப்பராக 2 பேர்த்துக்கும் காலையில் டிஃபனை கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் நம்ம அந்த மீன் குழம்பை ரெடி பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த சாப்பாடும் காலையில் கொஞ்சம் கேட்டாங்கன்னு சொல்லி பிளேட்டில் வச்சு அவங்களுக்கு சர்வ் பண்ணியாச்சு. இப்போ மதிய சாப்பாடுக்கு மீன் குழம்பும் செய்தாச்சுங்க. மீன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் ஃப்ரை வந்து 3 ஃப்ரை மட்டும் பண்ணி வச்சுட்டேன். மிச்சம் எல்லாம் மசாலா போட்டு ஊற வச்சுட்டாங்க. சாயங்காலம் தானே தேவை. கணவருக்கு டேபிளில் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா போட்டு சாப்பிட்டுப்பாங்க. எனக்கு இந்த சாம்பார் வச்சு இப்போ கேரட் பீன்ஸ் பொரியலும் வச்சு சாப்பாடும் வச்சு சாப்பிட்டுட்டு நான் கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து பாலக்காடுக்கு போயிட்டு ஃபிசியோதெரப்பியில் போயிட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா தான் கொஞ்சம் அடுத்தடுத்து நம்ம வேலைகளை செய்ய முடியும். இப்போ ஃபிசியோதெரப்பி சென்டருக்கும் வந்துட்டேங்க. இனிமேல் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.